வந்து எங்கே போடணும் அப்படின்னா இங்கே போடணும். ஓகே, இந்த தையல் வந்து இது மேலே வந்து போடணும். மறுபடியும் பொறுமையாக தைக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுது பார்த்தீங்களா? விரலை உள்ளே வந்துருச்சு அப்படின்னா 2 இன்ச்சஸ் கேப்பில் தான் வந்து எப்பயுமே ரவுண்ட் நெக் ஸ்டிச் பண்ணுறப்ப 2 இன்ச்சஸ் தான் நீங்கள் வச்சுக்கணும். இங்கே இருந்து பிடிச்சு வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தையல் போட்டிங்க அப்படின்னா வளைஞ்சிக்கும். இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா? இப்போ உங்களுக்குன்னா இது வந்து பெரட்டி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த உள்ளே வந்து பக்கத்தில் கட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து இங்கே உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக இப்படி வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி இழுத்துட்ருக்கும். அதனால் நல்லா கவனமாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனித்து நீங்கள் என்ன பண்ணுங்க, தையல் வந்து ஓட்டுங்க. ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், கிராஸ் பீஸ் நம்ம வைக்கிறப்ப நம்மளுடைய ஆள்காட்டி விரலை இந்த எண்டிங்கில் வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு இதை என்ன பண்ணுங்க, இப்படியே ப்ரெஸ் பண்ணி இதை இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. 2 இன்ச்சஸ் கேப்பில் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கணும். ஓகேங்களா? நான் பாருங்கள் எப்படி ஓட்டுன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஓட்டுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சுருக்கமே வந்திருக்காது. பிகினர்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து இது பண்ணுங்க. இப்போ இங்கனுக்குள்ளே பாருங்கள் பெண்டு வந்து தெரியுதுங்களா? இப்போது மறுபடியும் இங்கே வந்து பிடிச்சிக்கோங்க. இங்கே வந்து தையல் வந்து பிடிச்சிட்டு இப்படி வந்து என்ன பண்ணுங்க, இவ்வளோதான், இவ்வளோ கேப்பில் தான் வைக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக நம்ம எவ்வளோ உள்ள தையலுக்கு வந்து விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு தான் என்ன பண்ணணும்னா மடிக்கணும். இது ரொம்ப நீங்கள் இழுக்கக்கூடாது. இழுத்தீங்க அப்படின்னா கிராஸாக வந்து வரும். அப்படியே மேலோட்டம் அப்படி வச்சு என்ன பண்ணிக்கோங்க, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போகக்கூடாது. இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வந்து கொண்டு வரணும். இப்போ மறுபடியும் நம்மளுடைய ஆள்காட்டி வேற என்ன பண்ணிக்கிங்க, எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இழுக்காதீங்க. இழுக்காமல் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். ரவுண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்து சுருக்கம் வருது சிஸ், என்ன பண்ணால் சரியாகும்? நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே இருந்து என்ன பண்ணுவீங்கன்னா வைப்பீங்க, அப்படி வைக்காதீங்க. அவ்வளோதான், இவ்வளோ தான், 2 இன்ச்சஸ் தான். 2 இன்ச்சஸ் மீன்ஸ் இவ்வளோ தூரம் வைக்கலாம், இல்லாட்டி இவ்வளோ தூரம் வைக்கலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க நீங்கள் இங்கே வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா சுருக்கமாக தான் விழுகும். நான் சொல்கிற மெத்தடில் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுருக்கம் விழுகாது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த சுருக்கம் இருக்குங்களா, இதை எப்படி வந்து மடித்து அடிக்கிறப்ப சுருக்கம் இல்லாமல் வர்றது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதை என்ன பண்ணிவிடுங்க, கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஆஃப்லைன் கிளாஸில் வந்தால் நீங்கள் எப்படி வந்து சொல்லி கொடுப்பேனும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப பார்த்து வந்து கட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப பார்த்து வந்து கட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கட் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் நீங்கள் தையல் வந்து போடணும். ஓகேங்களா? இப்போ இப்படி போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து தையல் போட்டிருக்கோமா, இதோட பாருங்கள் ஸ்டிஃப்னஸ் இது வந்து சென்டரில் இப்படி வரணும். சென்டரில் வந்து இதை இப்படி ப்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அதாவது உள்ளே நம்ம கிராஸ் பீஸ் வச்சுருக்கோம்ல, அந்த கிராஸ் பீஸ் வந்து மேலே வந்து தெரியக்கூடாது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர இடத்துல உங்களுக்கு அழகாக வந்துடும். ஆனால் பெண்டு வர இடத்துல நமக்கு என்ன வராது, நமக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து சுருக்க விழுகும். அது